நீங்க வந்து ஸ்டார்ட்டிங்கில ஸ்கேல்பிங்கில வந்து ஆரம்பிப்பீங்க. ஒரு ட்ரேடரா யூடியூப் வீடியோ பார்த்து வருவீங்க. இல்ல எங்கேயாவது ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணிட்டு நீங்க ஸ்கேல்பிங் ட்ரேடரா உள்ள வருவீங்க. ஆனா அந்த டென்ஷன், அந்த பிரஷர், அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நீங்க லாபம் சம்பாரிச்சாலும் சரி, நீங்க நஷ்டம் சம்பாரிச்சாலும் சரி, மேக்ஸிமம் 3 டூ 6 மந்த்ஸ்ல நீங்க ஸ்கேல்பிங் ட்ரேடிங்ல இருந்து இன்ட்ராடே ட்ரேடுக்கு மாறிடுவீங்க. ஸ்கேல்பிங்ன்றது ஒரு 5 நிமிஷத்துல, 10 நிமிஷத்துல, இல்ல ஒரு 30 மினிட்ஸ்ல முடிக்கிற ட்ரேடு. ஸோ அத விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க, இன்ட்ராடே ட்ரேடுக்கு வருவீங்க. காலையில வாங்கிருவோம். அதுக்கப்புறம் 3 மணிக்குள்ள 3 இல்ல 2 மணிக்குள்ள வந்து நம்ம வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு வருவீங்க. அது லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, மேக்ஸிமம் 6 மந்த்ஸ்ல வந்து வெளிய வந்துருவாங்க. ஒரு சில பேருக்கு மட்டும் எக்செப்ஷன்ஸ். ஓகே. சில பேர் 1 வருஷம் கழிச்சு வெளிய வருவாங்க. சில பேர் 2 வருஷம் பணம்லாம் மொத்தமா லாஸ் ஆனதுக்கப்புறம் வெளிய வருவாங்க. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா, நஷ்டம் அடைஞ்சாலும் சரி, லாபம் அடைஞ்சாலும் சரி, ஸ்கேல்பிங்ல இருந்து இன்ட்ராடே வருவாங்க. அதே இன்ட்ராடேல நஷ்டம் அடைஞ்சாலும் சரி, லாபம் அடைஞ்சாலும் சரி, அந்த ஸ்ட்ரெஸ்ஸ தாங்க முடியாம, அவங்களோட டே டு டே வொர்க் அவங்களால செய்ய முடியாம, அவங்க ஹெல்த் ஸ்பாயில் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே ஸ்விங் ட்ரேடிங்க்கு வருவாங்க. ஓகே. ஏன்னா இன்ட்ராடே ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க நஷ்டத்த புக் பண்ணோனே, நாளைக்கு காலையில அந்த ஸ்டாக் நல்லா ஏறும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அத பார்த்துட்டு அந்த ஸ்டாக்க வந்து நம்ம ஹோல்டிங்ல வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங்கா மாறுவாங்க. ஸ்விங் ட்ரேடிங்கா மாறுனோனே நல்லா ப்ராஃபிட் வரும். ஓரளவுக்கு சக்சஸ் ரேஷியோ அதிகமாகும். ஆனா என்ன ஆகும்னா, ஸ்விங் ட்ரேடிங்ல அவங்க டெய்லி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவ, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவ ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம போட்ட ஸ்டாக் ஏறிடுச்சா, 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 ஏறிடுச்சான்னு. மேக்ஸிமம் அவங்களுக்கு லாபமே வந்தாலும், அவங்களுடைய இந்த டென்ஷன் பிரஷர் குறையவே குறையாது. ஓகே. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஸ்விங் ட்ரேடிங்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஷார்ட் டெர்ம்க்கு மாறுவாங்க. ஷார்ட் டெர்ம்க்கு மாறுனோனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்விங் ட்ரேடிங்க விட ஷார்ட் டெர்ம்ல இன்னும் லாபத்தோட பெர்சன்டேஜ் வந்து அதிகரிக்கும். அதாவது அந்த ப்ராபபிலிட்டி அதிகரிக்கும். ஷார்ட் டெர்ம்ல வந்தோனே அவங்க 10% லாபம் வந்துச்சா, நம்ம வந்து வித்துட்டு வெளிய வந்துரும்னு சொல்லிட்டு ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்டரா மாறிடுவாங்க. அதாவது பொசிஷனல் ட்ரேடா மாறுவாங்க. வாங்கிட்டு ஒரு 1 மாசமோ, 2 மாசமோ ஹோல்டிங்ல வைக்கிறது. ஸோ அதில பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அவங்க 10% லாபத்த புக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க 10% லாபம் புக் பண்ண அதே ஸ்டாக்கு 50% ஏறி இருக்கும். அப்பதான் அவங்களுக்கு புரியும் நம்ம சும்மாவே இருந்திருக்கலான்னு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஷார்ட் டெர்ம்ல இருந்து லாங் டெர்ம் இன்வெஸ்டரா மாறுவாங்க. இதுதான் எல்லா ட்ரேடருக்கான பயணம். இதுல நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பா அங்கேருந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்துருவீங்க. இது என்னுடைய அனுபவம். நான் இந்த மாரி நெறைய ஸ்டூடண்ட்ஸ பார்த்துருக்கேன். நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ பார்த்துருக்கேன். நெறைய ஃபாலோவர்ஸ பார்த்துருக்கேன். ஓகே. இதுல நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்றத கண்டுபிடிங்க. 2வது நான் சொல்றது உண்மையா இல்லையான்றத நீங்க ரொம்ப நாளா மார்க்கெட்ல இருக்கீங்க அப்டின்னா, அதையும் வந்து கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஓகே. அதே மாரி ஆ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்மளுடைய டெலகிராமோட லிங்க் குடுத்துருக்கேன். ஃப்ரீ டெலகிராமோட லிங்க். அத வந்து பயன்படுத்திக்கங்க. டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னுடைய ரெஃபரல் லிங்க் குடுத்துருக்கேன். அத பயன்படுத்தி நீங்க வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. நன்றி. வணக்கம்.